இன்றைக்கி இந்தியன் பாலிட்டியில் வந்து இந்திய அரசியலமைப்புடைய முகப்புரை, இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவானது, அது மட்டும் இல்லாமல் அதோடைய முகப்புரை ப்ரீஅம்பிள் அதை இங்கே பார்க்க போகிறோம். இது அழகான ஒரு டீட்டெயில் நோட்ஸ் உள்ளே இருக்கும். இதை படித்தாலே கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் சாப்டரில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரீஅம்பிள் அதில் வந்து நிறைய கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நாட் ஓன்லி 1 or 2, நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நிறைய டைம்லைன் சார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நிறையா வந்து பயாட் பண்ணிக்கோங்க. நிறையா வந்து மறதி ஏற்படும் சும்மாவே. ஸோ இந்த நோட்ஸ் வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும், அங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த இந்திய அரசியல் அமைப்பில் உள்ளே போய் பார்த்தோம்னா ஏன் இந்த அரசியல் அமைப்பு தேவை, ஃபஸ்ட்டு வந்து ஏன் இந்த அரசியல் அமைப்பு தேவை அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இதோடைய ஹிஸ்டோரிக் என்ன, இதோடைய வரலாற்று பின்னர் ஏன் உருவாகணும், இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவானுச்சு, இதனுடைய முன்னுரை என்ன, ப்ரீஅம்பிள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இதுக்குள்ளே பார்க்க போகிறோம். அதே போல் இந்த கான்ஸ்டியூஷன் இந்தியாவுக்கு எதுக்கு அப்படிங்கிறதான் சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக் ரூல்ஸ், மினிமம் கோஆர்டினேஷன், அது மாதிரி எமாங்கஸ்ட் தி மெம்பர்ஸ் ஆஃப் சொசைட்டி. இது மட்டும் இல்லாமல் த கவர்மெண்ட் மே நெவர் ட்ரெஸ்பாஸ் தெம், அதை மீறக்கூடாது, யாருமே மீறக்கூடாது. நாட் ஓன்லி கவர்மெண்ட், யாரும் மீறக்கூடாது. தி லிமிட்ஸ் ஆன் வாட் எ கவர்மெண்ட் கேன் இம்போஸ் ஆன் சிட்டிசன். அதே போல் மக்களின் அடையாளம், மக்களின் அடிப்படை அடையாளம் அப்படின்னா இந்த அரசியல் அமைப்பு தான். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆல்ரெடி வி நோ இல்லையா, இந்த லாங்கஸ்ட்டு லென்த்தியஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியனுடைய கான்ஸ்டியூஷன் தான் ஒரு லென்த்தியஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்பர் ஆஃப் பேஜஸ் போயிட்டே இருக்கும். இதே உருவாகணும். இது உருவாகிறதுக்கு காரணம் என்ன, இதோடைய வரலாற்று பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னா 1600 யார் வந்தாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ட்ரேடிங்காக வந்தது. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்க வர்த்தகத்துக்கு வரும் பொழுது ஒரு பேப்பர் கொடுத்து சைன் பண்ணிக்கலாங்களா, நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணிக்கலாமா அப்படின்னு தான் ஒரு பேப்பரை கொடுத்து சைன் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பேப்பர்லையும் யாரும் சைன் வாங்கவே இல்லை. ராஜாக்கள் வாழும் பொழுதுலாம் சும்மா ஓரல் தான், வாயால் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி லண்டன்லேருந்து வரும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பேப்பர் எடுத்து எல்லாமே என்ன பண்ணாங்க, சைன் வாங்கிட்டே இருந்தாங்க. அதனால் அங்கேயே ஒரு வர்த்தக உரிமைகள் எப்படி கொண்டு வரணும்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ராணி எலிசபெத்துடைய சாசனம், முதலாம் ராணி எலிசபெத் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சார்ட்டர்னால் என்ன, ஆர்டர், அந்த ராணியோடைய ஆர்டர், அந்த இப்படி தான் நீங்கள் இருக்கணும், இப்படி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. அதுதான் வந்து சார்ட்டர், சட்டம், சாசனம். பிறகு 1764 ஒரு போர் நடந்தது, பக்சார் போர். அதுதான் டேர்னிங் பாயிண்ட். த பேட்டில் ஆஃப் பக்சார் தான் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில் காலடி முழுவதுமாக முழு அதிகாரமாக வருவதற்கு காரணமே இந்த 1764 த பேட்டில் ஆஃப் பக்சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில திவானி அரசுகள் அப்படின்றது, திவானி 1765 திவானின்னு சொல்லுவாங்க. அது வங்காளம், பீகார், ஒரிசா திவானி. அதாவது திவானி அப்படிங்கிறது ஜென்ரலாக அவங்க வந்து ரெவென்யூ கலெக்ட் பண்ணவங்க, அந்த ரைட்ஸ் டு ரெவென்யூ கலெக்ஷன். அதே மாதிரி சிவில் ஜஸ்டிஸ், நீதிமன்றங்கள், சிவில் நீதிமன்றங்கள் வச்சுருப்பாங்க. இது மாதிரி வச்சா திவானி அப்படிங்கிறது இந்த சுல்தான் காலத்தில், முகலாயர் காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டேர்னிங் பாயிண்ட், அடுத்த டேர்னிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சிப்பாய் கலகம் இல்லையா, 1858 நடந்த ஒரு சிப்பாய் மியூட்டினிட்டி அப்படிங்கிற சிப்பாய் கிளர்ச்சி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டம் உருவாவதற்கான காரணங்கள், அதான் வந்து ஹிஸ்ட்ரி. இப்போது இந்த ஒவ்வொரு சட்டம் உருவாவதற்கு பார்த்திங்கன்னா ஒரு பின்னணி இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1773 1858 நிறைய ஆக்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 ஒழுங்குமுறை சட்டம், பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784, சார்ட்டர் ஆக்ட் 1833, சார்ட்டர் ஆக்ட் 1853 எல்லாம் ஆக்டாக கொண்டு வந்தாங்க. ஏன்னா இந்த ஆக்ட் வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி நீங்கள் ஐஎன்எம் இந்திய தேசிய அந்த இயக்கம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டாப்பிக்கு இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்ஸ், அதில் போய் பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்ட் கொண்டு வந்து தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருப்பாங்க, அல்லது இந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்காக ஒரு ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்க, அல்லது ஒரு பெரிய பிரச்சனையை மூடி மறைக்கிறதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இது மாதிரி கம்பெனி ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 1858. ஏன்னா அப்போ தான் அந்த சிப்பாய் மெட்டர்னிட்டிக்கு அப்புறம் க்ரௌன் ரூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. க்ரௌன் ரூல்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நேரடியாகவே லண்டன் பிரிட்டிஷ் அரசாங்கம் நேரடியாக அந்த எலிசபெத் ராணியே இந்தியாவுக்கு ஆட்சி செய்கிறாங்க. அவங்க தான் நேரடியாக சொல்லுவாங்க. அப்போ தான் வைஸ்ராய்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு இருந்தாங்க. இப்போ வைஸ்ராய் அப்படின்னா என்ன அர்த்தம், அதை விட ஹையஸ்ட் போஸ்ட்டு கவர்னர் ஜென்ரலை விட. அவங்க நேரடியாக அந்த ராணிகிட்டே பேசி இங்கே ஆக்ட் கொண்டு வருவாங்க. இந்த க்ரௌன் ரூல் அப்படிங்கிறது இந்த டைரக்ட் ரூல் பை எலிசபெத் ராணி, அதாவது அந்த பிரிட்டிஷ் ராணி சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி கொண்டு வந்தது தான் 1858 த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. ஸோ லாஸ்ட்டாக வந்தக்கூடிய 1947 கூட அவங்களுக்கு தான் அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாங்க இல்லைங்களா. அதனால் எல்லாமே க்ரௌன் ரூலில் இருக்கக்கூடியது 1858 1947. இதோடைய டைம்லைன் ஷார்ட் சிறப்பாக படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒழுங்குமுறை சட்டங்கள் 1773 நடந்த ஒழுங்குமுறை சட்டங்கள் பார்த்திங்கன்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அவருடைய சட்டம், வாரன் ஹேஸ்டிங் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் தி பெங்கால், பாம்பே மദ്രാஸ் சபார்டினேட்டு, சுப்ரீம் கோர்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் கல்கட்டா 1774. நீதிக்காக, சிவில் நீதிமன்றங்களுக்காக உருவாக்கப்பட்டது. பிட்ஸ் இந்தியா ஆக்ட் நம்ம கேள்விப்பட்டோம்ல, படித்தோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் பொசஷன் அவங்களுடைய ஆக்கிரமிப்பு கொண்டு வந்தாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கொண்டு வந்தாங்க, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இஐசி, சரிங்களா, அதெல்லாம் கொண்டு வந்தது பிட்ஸ் இந்தியா ஆக்டோடைய டீட்டெயில்ஸ். சார்ட்டர் ஆக்ட் 1833 இதனுள்ள பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் பெங்காலுக்கு உருவானது, லார்ட் வில்லியம் பென்டிக் வந்தது, மദ്രാஸ் பாம்பே பிரசிடென்சி கொண்டு வந்தது, இந்தியன் லா கமிஷன் லார்ட் மேக்கலி அதான் ஃபஸ்ட்டு சேர்மனாக இருந்தது. இது எல்லாமே சார்ட்டர் ஆக்ட் 1833 வந்தக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன்ஸில் என்ன நடந்ததுன்னா, சென்ட்ரலைசேஷன் நடந்தது, மையப்படுத்தினாங்க. எல்லோரும் நாங்கள் தான், எங்கள் கண்ட்ரோல் தான், அங்கங்கே சின்ன சின்ன சிற்றரசுகள் இருந்தது, அப்படியே மையப்படுத்துகிறாங்க. கோடிஃபிகேஷன் ஆஃப் லாஸ் சட்டங்களை ஒழுங்குமுறைப்படுத்துறது. இந்தியன்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியா முழுவதும் நிர்வாகம் கொண்டு வந்தது தான் இந்த இப்போ பார்த்தோம் இல்லையா ஒரு ஆக்ட். இந்த ஆக்ட் பேர் என்னதுக்கு, ஆக்ட் பேர் சார்ட்டர் ஆக்ட் 1833. நெக்ஸ்ட்டு ஒரு சார்ட்டர் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1853 சாசன சட்டம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய கவுன்சில் நிர்வாகங்கள் கொண்டு வந்தாங்க, சட்டமன்றங்கள் செயல்பாடுகள்லாம் கொண்டு வந்தாங்க. இந்தியர்கள் சில பேரை அரசு பணியில் கூட சேர்த்தாங்க, சரிங்களா. அதே போல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் புதுசாக உருவானுச்சு. எங்கெங்கே, பம்பாய், ஆக்ரா, மதராஸ், பெங்கால், இங்கெல்லாம் உருவானுச்சு. இதனுடைய முக்கியத்துவம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மெக்கலி அப்படிங்கிற கமிட்டி உருவானுச்சுங்க. எதுக்கு அப்படின்னா, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், சிவில் சர்வீஸ்க்காக 1854 அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணார். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டெடிகேட்டட் ரூல் மேக்கிங் பாடி, அவர் ஒரு சிறந்த ஒரு அமைப்பு உருவாக்கி
எல்லாத்துக்கும் வந்து மக்களுக்கு கொடுத்தவர் தான் இந்த மெக்கலி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 உடைய முக்கிய அம்சங்கள் என்னன்னா, இந்தியா பிகம் பிரிட்டிஷ் காலனி, அதாவது நேரடியாக பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு வந்ததே 1858க்கு அப்புறம் தான். அப்போ தான் வந்து இந்த சிப்பாய் மிட்டினிட்டி நடந்தது. இந்த ஆக்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட் ஃபார் தி குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொண்டு வந்தாங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஆலோசனை குழு கொண்டு வந்துடுவாங்க. அந்த ஆலோசனை குழுவில் 15 பேர்கள் கொண்ட ஒரு ஆலோசனை குழு. லார்ட் கேனிங் இது ஃபஸ்ட்டு வைஸ்ராய். இந்த வைஸ்ராய் சொன்னேன் இல்லைங்களா, டைரெக்டாக வந்து ராணிகிட்டே அவர் வந்து பேசி எந்த ஒரு சட்டமானாலும் கொண்டு வருவாங்க. ஆனால் க்ரௌன் பிரிட்டிஷ் க்ரௌன் ரூல் கொண்டு வந்தது இந்த லார்ட் கேனிங் ஃபஸ்ட்டு வைஸ்ராய். டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் எண்டட், சரிங்களா. டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இந்தியன் சிவில் சர்வீஸ் வந்து கொண்டு வந்தாங்க. நிறைய பேர் வந்து இந்தியர்கள் இந்திய குடிமை பணிகளுக்கு சேர்க்கப்பட்டாங்க. இப்படியே வந்து உள்ள இந்தியர்களுடைய வேல்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஸ்டோர்ட் லெஜிஸ்லேட்டிவ் மேக்கிங் பவர்ஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ். ஸோ பாம்பே மெட்ராஸை வந்து சட்டமன்ற அதிகாரங்களுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் ஆஃப் லார்ட் கேனிங் கொண்டு வந்தாங்க. போர்ட்ஃபோலியோ முறையை வந்து லார்ட் கேனிங் அங்கீகாரம் கொடுக்குறாரு. அதே மாதிரி ஆர்டினன்ஸ் பை வைஸ்ராய் டியூரிங் எமர்ஜென்சி வேலிடிட்டி ஃபார் 6 months. ஸோ துணை மன்னர்கள் அதாவது அவசர கால சட்டம் கொண்டு வர மாதிரி இருந்தால் அது வந்து 6 மாதங்கள் வரைக்கும் செல்லுபடியாகும். இன்றைக்கி கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ஒரு அதாவது பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் சரி, பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து கவர்னர் அல்லது சீஃப் மினிஸ்டர், அது ஹை அஃபிஷியல்ஸ் இல்லையா, அவங்க வந்து 6 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக தேர்ந்தெடுத்திருக்கணும் அப்படிங்கிறது இந்த சட்டத்தின் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. அடுத்த ஒரு சட்டம் பாருங்கள், இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. இதில் என்ன பண்ணாங்கன்னா, இன்க்ரீஸ்ட் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் இன் தி கவுன்சில், அதாவது அவங்க வச்சுருக்காங்க இல்லையா உறுப்பினர்கள் குழு, அந்த உறுப்பினர்களுக்குள்ள அதிகாரப்பூர்வமற்ற உறுப்பினர்களாக அதிகமாக சேர்க்க ஆரம்பித்தாங்க. இன்டைரக்ட் ப்ரொவிஷன் ஆஃப் எலெக்ஷன் ஃபார் நான் அஃபிஷியல் சீட்ஸ் கொண்டு வந்தாங்க. சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல் கவுன்சில்ஸ்லாம் நடந்ததுங்க. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. அதுக்கப்புறம் அருமையான ஒரு மிண்டோ மார்லி சீர்திருத்தம் இல்லையா, மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் சொல்லி நம்ம வந்து ஐஎன்எம்ல படிச்சிருப்போம். ஸோ இந்த மிண்டோ மார்லி மிண்டோ ரிஃபார்ம்ஸ் 1909 இதில் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல்லையும் அதே மாதிரி மாகாணத்துலேயும் சட்டமன்றங்கள் கொண்டு வந்தாங்க. அதான் முக்கியமானது. அதுக்கப்புறம் மாகாண சட்டமன்றத்தில் அதிகாரப்பூர்வமற்ற பெரும்பான்மை கொண்டு வந்தாங்க. நான் அஃபிஷியல் மெஜாரிட்டியை கொண்டு வந்தாங்க. மாகாண சட்டமன்றத்தில் ஆலோசனை செயல்பாடுகள்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த மார்லி மிண்டோ ரிஃபார்ம்ஸில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் சொன்னோம் இல்லையா, ஒரு நிர்வாக குழு. அந்த நிர்வாக குழுவில் இதுக்கு முன்னாடி இந்தியர்கள் யாருமே இல்லாமல் இருந்தாங்க. இந்தியர்கள் சேர்க்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நிர்வாக குழுக்கு எஸ்பி சின்ஹா அவரை வந்து சட்ட உறுப்பினராக இந்த லா மெம்பர்ஸ் இன் வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் வந்து சேர்க்கப்பட்டார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்தியர்கள் கொஞ்சம் டாப்பான போஸ்ட்டுக்கு உள்ளே நுழையிறாங்க. தி சிஸ்டம் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு ஃபார் முஸ்லீம்களுக்கு சமூக பிரதிநிதி முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த மார்லி மிண்டோ ரிஃபார்ம்ஸ் 1909. ஸோ இதை ஆக்சுவலி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் இதை வந்து நம்ம 10 மார்க் கொஷின்ஸ் 5 மார்க் கொஷின்ஸில் படிப்போம். இதை வந்து நீங்கள் அங்கே படிச்சிருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்த்துட்டு போவோம். மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் காரணங்கள் கூற்றுகள் அப்படிங்கிற எக்ஸாம்ஸில் கேட்குறனால நீங்கள் இந்த ஈச் அண்ட் எவரி நம்பர் ஆஃப் லைன்ஸை வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் படித்து வச்சுருந்தா மட்டும்தான் அங்கே கரெக்டாக ஆன்சர் கொடுக்க முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ப்போம். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எப்படி உள்ளே வந்து மாற்றி மாற்றி கேட்டிருக்கான் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919.
ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த அந்த சட்டங்களை விட இந்த 1919 நடந்த சட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். 1919 1935 தான் முக்கியமான சட்டங்கள். என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவல் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னாங்க. சரிங்களா? அது நம்ம பிரிட்டிஷ் இந்தியா தான் இருந்தது. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அப்போ தனியாகவே ஒரு கவர்மெண்ட் மாதிரி கொண்டு வராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டயார்கி சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. இரட்டை ஆட்சி முறைன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஐஎன்எம்மில் 2 ஆட்சிங்க. எப்படி 2 ஆட்சி அப்படின்னா, ரெவென்யூ சிஸ்டம், நான் ரெவென்யூ சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம். அதாவது பணம் வரக்கூடிய பிளேஸை எல்லாத்தையும் ஆங்கிலேயர்கள் கண்ட்ரோலில் இருக்கும். பணம் வராத பிளேசஸ் எல்லாமே வந்து இந்தியர்கள் கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து வரி கொடுக்கணும். சரிங்களா? இந்த வரிகள் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் தான் கண்ட்ரோலில் வச்சுருப்பார் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம். அதை யாராவது வரி கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. இதே மாதிரி யாராவது சண்டை போட்டுக்கிட்டாங்க, திருடிக்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்து இந்தியர்களுடைய கட்டுப்பாட்டில் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் அடிச்சுட்டு போங்கப்பா, எனக்கு காசு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இரட்டை ஆட்சி முறை 1919 வந்தது. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இப்போ தான் வந்துச்சு அரசு பணித் தேர்வு ஆணையம் அப்படின்லாம் கிடையாது. அப்போயே வந்துருச்சுங்க. 1919 வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். அதாவது இங்கே இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க லண்டனில் போய் தான் எக்ஸாமே எழுதணும். அங்கே எழுதி பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் இங்கே போஸ்டிங்கே போடுவாங்க இந்தியாவில். அப்படி இருந்தது. த கண்ட்ரோல் ஓவர் ப்ரொவின்சஸ் வாஸ் ரிலாக்ஸ்டு பை செப்பரேட்டிங் சப்ஜெக்ட், சென்ட்ரல் சப்ஜெக்ட்ஸ், ப்ரொவின்சியல் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அது மாதிரி இந்த மாகாணங்களுடைய கட்டுப்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்க்கப்பட்டு பிரிக்கப்பட்டன. எப்போது 1919 அந்த கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட் சட்டத்தில் டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட் அண்டு ரிசர்வ் லிஸ்ட் 2 பட்டியலாக பிரிக்கப்பட்டது. மாற்றப்பட்ட பட்டியல், ஒதுக்கப்பட்ட பட்டியல் அப்படின்னு. அதுக்கப்புறம் பை கேமரல் அசம்பிளிஸ் இல்லையா, சட்டமன்றங்கள் 2 வகையாக இருசபை சட்டமன்றங்களாக இருந்துச்சு. ஒன்று வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இன்னொன்று வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். மாநிலங்கள் சபைங்கிறது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டு, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது சட்டமன்றமாக இருந்தது. அதே மாதிரி சில குறிப்பிட்ட நபர்களை வந்து வாக்களிக்கும் உரிமையும் கொடுக்கப்பட்டது. எல்லாத்துக்கும் வாக்குரிக்க உரிமை கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் வாக்குரிக்க உரிமை அப்படிங்கிறது இப்போ சொல்கிறோம் இல்லையா. 1919 யாரும் வாக்குரிமை கிடையாது. சும்மா இவர் தான் அவர் தான் ஆட்சி அவர் சொல்லுவான். அப்போ கொஞ்சமாக சில குறிப்பிட்ட நபர்களுக்கு வந்து வாக்குரிமை கொடுத்துருக்காங்க. அதுங்கிறது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் தான். ஓகேங்களா? அதான் 1919 பயங்கரமான ஒரு சேஞ்சஸ்ஸு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இப்போ இருக்கிற அந்த சட்டங்களில் ஒன்று. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 1935 ஒரு அருமையான சட்டம். இந்த சட்டம் தான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். நம்ம வந்து சட்டத்தினுடைய பெயர்கள் மாற்றப்பட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கருவை தான் எடுத்துக்கிட்டோம் நம்ம. பாருங்களேன், ஆல் இந்தியா ஃபெடரேஷன், அகில இந்திய கூட்டமைப்பு. எதுக்கு? மாகாணங்களுக்கும் சமஸ்தானங்களுக்கும் கொண்டு வரப்பட்டது 1935 இந்திய அரசாங்க சட்டத்துக்கு அப்புறம். ஃபெடரல் லிஸ்ட்டு, இன்னைக்கு கேள்விப்படுறோம் இல்லையா, கூட்டாட்சி, அதே தான் அப்பயே கொண்டு வந்துட்டாங்க. ப்ரொவின்சியல் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு, 3 பட்டியல் உருவாக்கப்பட்டது. கூட்டாட்சி பட்டியல், மாகாண பட்டியல், பொது பட்டியல். சரிங்களா? அதுக்கப்புறம் எங்கேயாவது மாகாணம் தனியாக ஆட்சி செஞ்சாங்கன்னா அதை அபாலிஷ் பண்ணாங்க. அபாலிஷ் டயார்கி சிஸ்டம். இரட்டை ஆட்சி முறை இருக்குங்களா, அந்த இரட்டை ஆட்சி முறையை வந்து ஒழிச்சிட்டு த ப்ரொவின்சியல் அட்டானமி இன்ட்ரோடியூஸ், மாகாணமே தனியாக சுயாட்சியாக நீங்கள் செஞ்சுக்கங்க அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் governors to act with the advice of minister of provincial legislator. அது கவர்மெண்ட், அதுக்கப்புறம் கவர்னர், அவங்க தான் வந்து அந்த மாகாண சட்டசபை அமைச்சர்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டே இருப்பாங்களாமா. அதுக்கப்புறம் பைகேமரல் சிஸ்டம், அதாவது ஈரவைகள் சொல்லுவோம் இல்லையா, ஈரவைகள் கிட்டத்தட்ட 6 மாகாணங்களுக்கு கொண்டு வரப்பட்டது. பெங்கால், பாம்பே, மதராஸ், பீகார், அஸ்ஸாம்,
இன்னும் வந்து சில யுனைடெட் ப்ரொவின்சஸ்லாம் சேர்த்துக்கிட்டு இரு சபை முறைகள்லாம் உருவாக்குறாங்க. அதே மாதிரி நிறைய நீதிமன்றங்கள்லாம் உருவானுச்சு. சரிங்களா? குழுக்கள், கமிஷன்ஸ், ஆணையங்கள்லாம் உருவானுச்சு. என்னென்னா பாருங்கள், ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ப்ரொவின்சியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஃபெடரல் கோர்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எப்போங்க? 1935 இந்திய அரசாங்க சட்டத்துக்கு அப்புறம் ஆர்பிஐலாம் உருவாயிடுச்சு. இப்போது நமக்கு வந்து கவர்மெண்ட்டு, அது பிரிட்டிஷ் அரசாங்கம் நமக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய சட்டம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. என்ன பண்ணாங்க? த கவர்னன்ஸ் ஆஃப் ஈச் dominion was to be conducted based on the provisions of Goal Act 1935. 1935 இந்திய அரசு சட்டத்தின் விதிகளின் அடிப்படையில், அந்த 1935 நடந்ததுலே சட்டம், அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் 1947 கொண்டு வந்தாங்க. டிக்ளேர்டு இந்தியா ஆஸ் அன் இண்டிபெண்டன்ட் அண்ட் sovereign ஸ்டேட். ஸோ அந்த டிக்ளரேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த சட்டமே 1947. யாராவது வைஸ்ராய் அப்படின்னு சொல்ல முடியாது, அபாலிஷ் பண்ணிட்டாங்க. லார்ட் மவுண்ட்பேட்டன் பிகம் தி ஃபஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் நியூ டொமினியன் ஆஃப் இந்தியா. ஸோ அவரை தான் வந்து ஒரு இந்திய புதிய ஆட்சியில் முதல் ஆளுநராக இருந்தவர் லார்ட் மவுண்ட்பேட்டன் பிரபு. இப்போ தான் 1947 முடிஞ்சிருச்சு. நிறையா வந்து நம்ம அது இந்தியன் ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டிமாண்டு வந்துருச்சு. ஸோ கோரிக்கை வருது. எதில்? கான்ஸ்டியூஷன் வேணும், கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளி வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வருது. அந்த டிமாண்ட் ஃபார் எ கான்ஸ்டியூஷன் எதுக்கு அப்படின்னு பாருங்கள். அப்போ டிமாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பில் பாஸ் பண்ணணும், மசோதாக்கள் நிறையா கொடுக்கணும். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பில் 1895, ஸ்வராஜ் பில் 110 ஆர்டிகல்ஸ், இண்டிவிஜுவல் ரைட்ஸ். அது இண்டிவிஜுவல் ரைட்ஸ் எதை குறிக்குது? ஃப்ரீயாக ஸ்பீச் பண்ணுவோம். இன்றைக்கி நிறையா தன்னுடைய சுய கருத்துக்களை நிறைய பேசுகிறோம் இல்லையா? ப்ராப்பர்ட்டி, சரிங்களா? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சரிங்களா? பேச்சு சுதந்திரம் சொல்கிறோம், சமத்துவ சுதந்திரம் சொல்கிறோம். எல்லாமே வந்து அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் லாவில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், இந்திய அரசியலமைப்பு மசோதா 1895 பிறகு 1925 ஒரு பில் பாஸ் ஆகுது, காமன்வெல்த் ஆஃப் இந்தியா. தேஜ் பகதூர் சப்ரு அவர் மூலமாக உருவாகுது. 1900 முன்னாடி டிமாண்டு கொடுத்தாங்க இல்லையா? அந்த டிமாண்டை தான் பேசிகிட்டு இருக்கோம். 1947 அப்புறம் நடந்ததில்லை. 1947 முன்னாடி டிமாண்ட்ஸ் என்னென்னா வந்து கோரிக்கைகள். 1928 நேருடைய ரிப்போர்ட் மாக்னா கர்ட்டா ஆஃப் அவர் லிபர்ட்டி, நேருடைய அறிக்கை 1928. அதுக்கப்புறம் ஒரு டிராஃப்டிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. மோத்திலால் நேரு அதில் சேர்மனாக இருக்கார். சர் அலி ஈமான், தேஜ் பகதூர் சப்ரு, சுபாஷ் சந்திர போஸ், எம்ஆர் ஜெயக்கர், அன்னி பெசன்ட், ஜவஹர்லால் நேரு, இவங்க எல்லாரும் வந்து ஒரு டிராஃப்டிங் கமிட்டியாக ஃபார்ம் பண்ணுறாங்க. 88 ஆர்டிகல்ஸ் பிரிவுகளாகவும் சட்ட பிரிவுகளாகவும் 22 சாப்டர்ஸ் ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணுறாங்க பாராளுமன்றத்தில். பார்லிமெண்ட் சிஸ்டம், சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது மாதிரி நிறையா கொண்டு வராங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் 19 டிசம்பர் 1929 இந்திய தேசிய காங்கிரஸ் லாகூர் மாநாட்டில் பூர்ண ஸ்வராஜ் அதைங்களை கொண்டு வந்துடுறாங்க. 26 ஜனவரி 1930 பொது அறிவிப்பு கொண்டு வந்தது. பூனா பேக்ட் 1932, டாக்டர் அம்பேத்கர், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவங்க வந்து ஒரு பூனா உடன்படிக்கை செஞ்சாங்க, அதையும் எடுத்துக்கிட்டாங்க.
பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டிப்ரெஸ்டு கிளாஸஸ், மிகவும் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருக்கக்கூடிய அரசியல் பிரதிநிதித்துவம் எடுத்துக்கிட்டாங்க. கான்ஸ்டியூஷன் ஃப்ரீ இந்தியா எ டிராஃப்ட் எம்என் ராய் 1944 சொன்னது எல்லாத்தையுமே வந்து வரைவு குழுவாக உருவாக்கி கிட்டத்தட்ட 13 சாப்டர் ரெடி பண்ணி, சரிங்களா, அதில் வந்து ஸ்டேட் கலெக்டிவ் ஓனர்ஷிப் ஆஃப் எக்கனாமிக் ரிசோர்ஸ், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அண்ட் செப்பரேட் எலக்ட்ரோரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் அண்ட் ஃப்ரீ கம்பல்சரி செக்குலர் எஜுகேஷன் சில்ட்ரன் அப் டு ஏஜ் 14 எல்லாத்தையும் சேர்த்தாங்க. டாக்டர் அம்பேத்கர் 1945 அவருடைய டிமாண்ட் என்னவாக இருந்தது? ஸ்டேட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னார், மைனாரிட்டிஸை வந்து சொன்னார். அதனால் மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னாலே ப்ரீஹம்பிள் தான். மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னாலே ப்ரீஹம்பிள் தான். ஆர்டிக்கல் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன், அட்மிஷன் ஸ்டேட்ஸ் இன்டு யூனியன், இதெல்லாம் வந்து ஒரு ஒரு குட்டி கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்தோம், சப்புரு குழுவுடைய அறிக்கை 1945, கேபினட் மிஷனுடைய பிளான் 1946, எல்லாத்தையும் சேர்த்து தான் டிமாண்ட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் வேணும். அடுத்த ஒரு தொடர்ச்சி டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்சி had officially demanded Constituent Assembly in 1935. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் நேரடியாகவே வந்து சட்டசபையிலே கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணுங்க அப்படின்னு. பிரைன் சைல்ட் ஆஃப் எம்என் ராய், the brainchild of M.N. Roy. Cabinet Mission Plan Constituent Assembly came into existence in November 1946. These are the different kinds of demands for the Constitution Assembly, Indian Constitution. So Constituent Assembly என்ன பண்ணாங்க? First meeting on 9th December 1946 போட்டாங்க. Dr. Rajendra Prasad elected President of the Assembly. H.C. Mukherjee, V.T. Krishnamachari were elected as the Vice President of the Assembly. ஸோ இது மாதிரி வந்து ஒரு மீட்டிங் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அரசியல் அமைப்பு உருவாவதற்கான டைம்லைன் பாருங்களேன். இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் உருவாவதற்கான டைம்லைன் வந்து பார்த்திங்கன்னா 6th December 1946. ஓகே, 6th December 1946 ஃபார்மேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. சரிங்களா, அது ஃப்ரெஞ்சில் எப்படி இருந்ததோ அது மாதிரி 6 December 1946 ஒரு கான்ஸ்டியூஷன் ஃபார்மேஷன் பண்ணுறாங்க. 9th December 1946 த ஃபஸ்ட் மீட்டிங் வாஸ் ஹெல்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் ஹால். சரிங்களா, அது சென்ட்ரல் ஹால் ஆஃப் தி பார்லிமெண்ட். Central Hall of the Parliament. J.P. Kirpalani, the first person to address. இந்த படித்து வச்சுக்கோங்க. கிரிபழனி அப்படிங்கிறவர் தான் இந்த சென்ட்ரல் ஹால் ஆஃப் தி பார்லிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு மீட்டிங் நடக்கும் பொழுது அவர் தான் ஃபஸ்ட்டு பர்சன் டு அட்ரஸ். 11th December 1946 பிரசிடெண்ட் அப்பாயிண்டட் ராஜேந்திர பிரசாத். வைஸ் பிரசிடெண்ட் வந்து ஹரேந்திர குமார் முகர்ஜி அண்ட் கான்ஸ்டியூஷனல் லீகல் அட்வைசர் B.N. ராவ். ஸோ இதெல்லாம் வந்து படித்து வச்சுக்கோங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ். 13th December 1946 an objective resolution was presented by Jawaharlal Nehru laying down the underlying principles of constitution. Later it became a preamble to the constitution. ஸோ preamble உருவானதுக்கு அந்த சின்ன சின்ன மீட்டிங்ஸ் உடைய டீட்டெயில்ஸு கொடுத்துருக்காங்க. இந்த கேபினட் மிஷன் பிளான் நடந்தது சொன்னோம் இல்லையா, அதில் வந்து கிட்டத்தட்ட 389 பேர், 296 பேர் பிரிட்டிஷ் இந்தியா, 292 11 கவர்னர்ஸ் ப்ரொவின்சஸ், மெட்ராஸ், பாம்பே, பெங்கால், யுனைடெட் ப்ரொவின்சஸில் வந்து பஞ்சாப் வந்து வெஸ்ட்டு பஞ்சாப்பு, பீகார், சென்ட்ரல் ப்ரொவின்ஸில் அஸ்ஸாம், ஒரிசா, NWFB, சிந்து, இது எல்லாமே சேர்ந்துருந்தது.
அதே மாதிரி 4 சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சிஸ் இருந்தது. டெல்லி, அஜ்மீர், மேழ்வாரா, கூர்க், பிரிட்டிஷ் பலுச்சிஸ்தான். இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு குழு ஆட்டம் ஃபார்ம் பண்ணாங்க. சரிங்களா? பிளான் கமிஷன் சொல்கிறோம் இல்லையா, அது. அடுத்தது பாருங்கள், அடுத்த ஒரு டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 299 பேர். அதில் 299 எல்லாமே பிரிட்டிஷ் இந்தியா தான். அதுலேயும் 12 கவர்னர் ப்ரொவின்சஸ். மெட்ராஸ் 49, பாம்பே 21, வெஸ்ட் பெங்கால் வந்து 19, யுனைடெட் ப்ரொவின்சஸ் 55, ஈஸ்ட் பஞ்சாப் வந்து 12, பீகார் வந்து 36, அதே மாதிரி சிபி, பெரார் வந்து 17, அஸ்ஸாம் 8, ஒரிசா 9, டெல்லி 1, அஜ்மீர் வந்து 1, கூர்க் 1. இப்படி கால்குலேட் பண்ணால் அத்தனை வரும். அது இல்லாமல் ஒரு 70 பிரின்ஸ்லி ஸ்டேட்டஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு குழு ஃபார்ம் பண்ணி தான் நடந்திருக்குது. இதில் நடந்த முக்கியமான அம்சங்கள் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 அது மேஜர் கமிட்டிஸில் 8 பேர் இருக்காங்க. மைனர் கமிட்டிஸில் வந்து 13 பேர் இருக்காங்க. 2 வருஷம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 11 செஷன் நடந்திருக்குது. 11 months 18 days. 2 வருஷம் 11 மாதம் 18 நாளில் வந்து 11 அமர்வுகள் நடந்திருக்குது. ஸோ draft constitution was considered 114 days. 114 நாட்களில் உட்கார்ந்து தான் இந்த வரைவு பரிசீலிக்கப்பட்டது. எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு பாருங்கள், 64 லட்சம். அந்த காலத்துக்கு 64 லட்சம் ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். ஜனவரி 24, 1950 தான் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஹெல்ட் இட்ஸ் ஃபைனல் செஷன். 1950 ஜனவரி 24 இறுதி கட்டத்தை முடிச்சதால ஜனவரி 26 இன்னுமே வந்து சுதந்திரமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். த பீப்புள் ஹூ ஹேவ் டிராஃப்டட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா: B.N. ராவ், கான்ஸ்டியூஷனல் அட்வைசர்; டாக்டர் B.R. அம்பேத்கர், chairman of the drafting committee; K.M. முன்ஷி, member of the drafting committee; முகமது சதாவுல்லா, member of drafting committee; ஆலடி கிருஷ்ணசாமி ஐயர், member of the drafting committee; N. கோபால்சாமி ஐயங்கார், member; N. மாதவராவ், member; T.T. கிருஷ்ணாச்சாரி, member of drafting committee. எல்லாரும் சேர்ந்து தான் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் உருவாவதற்கு பாடுபட்டவங்க. அவங்க யார் அப்படிங்கிற ஃபேஸ் கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த ஃபேஸ் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ B.N. ராவ், த கான்ஸ்டியூஷனல் அட்வைசர்; டாக்டர் அம்பேத்கர், சேர்மன் ஆஃப் தி டிராஃப்டிங். ஸோ அட்வைசரை நம்ம மறந்துட்டோம். நம்ம டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் தான் இன்னும் நமக்கு ஞாபகம் இருக்குது, டாக்டர் B.R. அம்பேத்கர். அதோடைய மற்ற எல்லாரோடைய நேம்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்குறோம் வித் ஃபோட்டோஸ். சரிங்களா? இப்போ வந்து அந்த கான்ஸ்டியூஷன் எனக்ட் ஆயிடுச்சு. எனக்ட்னு அர்த்தம் அமலுக்கு வந்துருச்சு. த ஃபஸ்ட்டு ரீடிங், டாக்டர் B.R. அம்பேத்கர் introduced the final drafting committee of the Constitution of the Assembly on November 4, 1948. 5 days எடுத்துக்கிட்டார். செகண்ட் ரீடிங், class by class consideration, started on November 15, 1948 and ended on October 17, 1949. இது ரெண்டாவது வாசிப்பு. மூன்றாவது வாசிப்பு எப்போ நடந்ததுன்னா நவம்பர் 14, 1949 டாக்டர் B.R. அம்பேத்கர் மூடிய மோஷன் த கான்ஸ்டியூஷன் as settled by the assembly be passed. அதுதான் வந்து கடைசியாக மூன்றாவது வாசிப்பில் முடியுது. நவம்பர் 26, 1949 ஃபைனலாக பாஸ் பண்ணிட்டாங்க. 299 மெம்பர்ஸ் ஆஃப் தி அசம்பிளி, ஒன்லி 284% sign the constitution. ஸோ இதுதான் டீட்டெயிலாக வந்து நம்மளுக்கு எக்ஸாக்ட் ஃபிகரோட கொடுத்துருக்காங்க. இது முடிஞ்ச உடனே சட்டங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு, செயலாக்கத்தில் வந்துருச்சு. கான்ஸ்டியூஷன் பர்டைனிங் டு சிட்டிசன்ஷிப், குடியுரிமை, எலெக்ஷன், தேர்தல், ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட், தற்காலிக நாடாளுமன்றம், டெம்பரரி அண்டு டிரான்சிஷனல் ப்ரொவிஷன்ஸ், தற்காலிக மற்றும் இடைக்கால விதிமுறைகள் எல்லாமே உருவாச்சு. ஆர்டிக்கல், சட்ட பிரிவு பாருங்கள், 5, 6, 7, 8, 9, 60, 324, 366, 67, 79, 380, 388,
391, 92, 93 into the force November 26, 1914 எல்லாமே அமலுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நவம்பர் 26, 1949 அமலுக்கு வந்துச்சு. ஜனவரி 26, 1950 தொடக்கமாயிடுச்சு. அந்த லா வந்து அமலுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் நடைமுறைக்கு வந்துருச்சு. The Indian Independence Act 1947, the Government of India Act 1935 முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டது. அந்த ஆக்டை எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. இப்போது இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஜனவரி 26, 1958 அப்புறம் என்னென்ன இருக்கோ அதுதான் வருது. இதில் முக்கியமான அம்சங்கள் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எலிஃபண்ட் சின்னம், அது இந்தியாவின் சின்னம் இல்லையா. சர் B.N. ராவ் கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். HVR ஐயங்கர் செக்ரட்டரி, SN முகர்ஜி சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன், அது தலைமை வரையாளர் அப்படின்னு நிறையா முக்கிய அம்சங்கள் கொண்டு வந்தாங்க. இதில் 2 பிரதிகள் கொண்டு வராங்க. ஒன்று ஆங்கில பிரதி, இன்னொன்று இந்தி பதிப்பு. ஆங்கில பிரதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேலிகிராஃபர், யார் பேர் பிரேம் பெஹாரி நரிமன் ரைசடா, அவர் தான் கையெழுத்து கலைஞர். ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா வசந்த் கிருஷ்ணன் வைதயா, டெக்கரேட்டட் பை நந்தாலால் போஸ். இதை அழகுபடுத்தினது தான் அந்த ப்ரீ அம்பிள். இன்னும் வேறு ஏதாவது பிற செயல்பாடுகள் இருக்குதா அப்படின்னா, மே 1949 காமன்வெல்த் அமைப்பில் இந்தியாவின் அங்கமாக அங்கீகரிக்கப்பட்டது. அடாப்டட் நேஷ்னல் ஃப்ளாக் ஜூலை 22, 1947. நோட் பண்ணி வச்சுக்கோ, முக்கியமானது. சரிங்களா, இதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஜூலை 22, 1947 அப்படிங்கிறது தேசிய கொடி ஏற்றுக்கொண்ட நாள். தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்ட நாள் ஜனவரி 24, 1950. எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ். ஜனவரி 24 தேசிய பாடலும் 1950 ஏற்றுக்கொண்டு பாடப்பட்டது. ஜனவரி 24, 1950 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இப்போ நம்ம ப்ரீஹம்பிளுக்கு போகிறோம். இதான் முகப்புரை, முன்னுரை, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்து இருக்கக்கூடிய அந்த புக்கில் இருக்கக்கூடியது. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஜவஹர்லால் நேரு இன்ட்ரடியூஸ்டு ஆன் December 13, 1947, அது சேர்க்கப்பட்டது. அடாப்டட் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆன் 22 January 1947 சொல்லப்பட்டுள்ளது இங்கே ப்ரீஹம்பிளில் சேர்க்கப்பட்டது. அதே மாதிரி செவரியன் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டது. ப்ரீஹம்பிள் அப்படின்னு பேர் வச்சாங்க. த ப்ரீஹம்பிள் டு an act sets out the main objective which the legislation is intended to achieve. ப்ரீஹம்பிள் என்ன இருக்குது, அதான் அரசியல் அமைப்பின் திறவுகோல். அரசியலமைப்பின் திறவுகோல் தான் இந்த ப்ரீஹம்பிள். ஸோ இந்த புக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அதான் வரும். இது வரைக்கும் ஒரு முறை தான் திருத்தப்பட்டதாமா அந்த இடத்துல. அந்த புக்கில் இந்த ப்ரீஹம்பிளில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது ஒன் டைம் தான். எப்போ? 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. அதான் அதுக்கு தொடவே இல்லை. ஒரு நியூ வேர்ட்ஸ் சேர்த்துட்டாங்க, 3 வேர்ட்ஸ். என்ன? சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. அவ்வளோதான். வேறு 3 சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. அதுக்குள்ளே என்ன இருக்குது? இந்த ப்ரீஹம்பிள் இருக்கு இல்லைங்களா, அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம நேரு இன்ட்ரடியூஸ் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் December 13, 1946 ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதையும் இதில் சேர்த்துக்கிட்டாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் எ ஃபண்டமெண்டல் ஃபிலாசபி ஆஃப் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை தத்துவம் என்றால் அது முகப்புரை. The adopted by the Constituent Assembly 22nd January 1947. அது எல்லாத்தையும் சேர்க்கப்பட்டுள்ளது.
பாருங்கள், தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய ப்ரீ அம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் solemnly resolved to constitution India into a sovereign socialist secular democratic republic and to secure to all its citizens. அப்படியே நீங்கள் வந்து இந்த புக்கில் இருக்கிறது அப்படியே இருக்கும். அந்த புக்கை தான் நீங்கள் ஒரு பிக்சராகவே இங்கே பார்க்க முடியும். இதுதான் இந்த பிக்சர். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ப்ரீஅம்பிள் ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ 42nd இந்த கான்ஸ்டியூஷனல் 1976 அமெண்ட்மெண்ட்டில் தான் இந்த சோசியலிஸ்ட் செக்குலர் இன்டெகிரிட்டியை கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். அதை ரீகால் பண்ணுறது திரும்ப கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து புகழுரைகள்லாம் எவலாஜிஸ் சொல்கிறோம் இல்லையா, புகழுரைகள்லாம் கொடுக்கப்பட்டது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர் நீண்ட கால கனவு அப்படின்னு சொல்லியிருக்கார் புகழுரையில். யார் இவர் வந்து நீண்ட கால கனவு அப்படின்னு எழுதியிருக்காரு. கே முன்ஷி ஹொரஸ்கோப், இதுதாங்க ஜாதகம் அப்படின்னு சொல்லி புகழ் உரைக்கிறார். பண்டிட் தாகூர் தாஸ் பார்க்கவா, இது முக்கியமான பகுதி எதை ப்ரீஅம்பிளில் ஆன்மா, திறவுகோல், நகைப்பெட்டி, அளவுகோல் அப்படின்னு பெயர்களை கொடுக்குறாரு. ஸ்ரீ ஏன்ஸ் பார்க்கர் கீ நோட்ஸ், முக்கிய குறிப்பு அப்படிங்கிறது. ஹிதாயத்துல்லா த ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ப்ரீஅம்பிள் பற்றி சொல்லியிருக்காரு. ஏஎன் பல்கிவாலா அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படிங்கிறது ப்ரீஅம்பிளுக்கு கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ப்ரீஅம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மக்கள், பீப்புள் அப்படிங்கிற முக்கியமான வேர்டு இருக்குது, இறையாண்மை இருக்குது, சமதர்மம் இருக்குது, மத சார்பின்மை இருக்குது, மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது முக்கியமான பாயிண்ட்ஸை தான் நீங்கள் வந்து திரும்ப நம்ம ரீகால் பண்ணியிருக்கோம், ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அதை ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கேஸ் கொடுத்து என்னென்ன நடந்திருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நேராக நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு வந்துட்டோம். நான் சொல்லலை, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறையா கொஷின்ஸ் இந்த பகுதியில் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த என்னென்ன ப்ரீவியஸ் கொஷின் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். த சீக்வன்ஸ் இன் விச் த கிவன் டேர்ம்ஸ் த மென்ஷன் தி ப்ரீஅம்பிளில் என்ன கொடுத்துருக்காங்க, இதான் கொடுத்துருந்தது. ஃபஸ்ட்டு சவேரியன், சொசலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் தான் கொடுத்துருக்காங்க, மாற்றி கொடுக்கல. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எக்ஸாமில் கேட்டது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த வேர்ட் சோசியலிஸ்ட் செக்குலர் added the preamble to the Indian Constitution 1976. இப்போ தான் பார்த்துறோம். 42வது சட்ட திருத்தத்தின்படி இது சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பொலிட்டிக்கல் ஹரோஸ்கோப்னு சொன்னவர் யார்? ஹேர்னஸ்ட் பார்க்கர், ஹேர்னஸ்ட் கே முன்ஷி இல்லையா? கீ நோட்ஸ்ன்னு சொன்னவர் தான் ஹேர்னஸ்ட் பார்க்கர். த சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னவர் வந்து தாக்கூர். பேரடைஸ் ஆஃப் லாயர் அப்படின்னு சொன்னது சர் ஐயர் ஜெனிங்ஸ். ஸோ கொஷின்ஸ் வந்து மேட்ச் தி ஃபாலோயிங்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். நீட் ஃபார் கான்ஸ்டியூஷன் ஃபார் ஃப்ரீ இந்தியா வாஸ் ஃபஸ்ட்டு சஜஸ்டட் பை எம்என் ராய். இந்திய சுதந்திர இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு கட்டாயம் வேணுங்க அப்படின்னு சொன்ன பரிந்துரை கொடுத்தவர் எம்என் ராயம்மா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ படிச்சுட்டு வந்தோம். பாருங்கள், க்ரானலாஜிக்கல் ஆர்டர் கால வரிசைப்படி சொல்லணுமா. யார்? நேரு ரிப்போர்ட்டு, பூனா பேக்ட், சைமன் கமிஷன், கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னு பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து சைமன் கமிஷன் தான், ரெண்டாவது வந்து நேரு ரிப்போர்ட், மூன்றாவது தான் பூனா பேக்ட்டு, இது கால வரிசைப்படி, நான்காவது தான் கிரிப்ஸ் மிஷன். ஸோ நம்ம வந்து ஐஎன்எம்ல படிச்சிருந்தோன்னா அது சேர்த்து இங்கே சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். நார்த் கேட் ட்ராவலியன் கமிஷன் 1853 எதை தொடர்புடையது? ஐசிஎஸோட தொடர்புடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹூ ஹெடட் த ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி கான்ஸ்டியூட் அசம்பிளி அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல்.
Which of the following act was described by Jawaharlal Nehru as the Charter of Slavery? புரியுங்களா? அடிமைகளின் பட்டயம் எந்தனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் ஜவஹர்லால் நேரு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. இதை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் கிவன் இன் விச் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னா பார்ட் 4. இது வந்து ஜென்ரலாக முன்னாடியே பார்த்துருக்கோம். ரீசன்ஸ் அண்ட் அசர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அசர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கூற்றுகள் அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? கூற்று சரியான கூற்று சரிதான். அக்கார்டிங் டு இட் இந்தியா இஸ் சொவரியன், சொசலிஸ்ட், செக்குலர் அண்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். ரெண்டுமே சரிதான். ரெண்டு கூற்றுகளும் சரிதான். ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படிங்கிறது ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர் தான். Identify the Constitutional Amendment Act reduced the age of the voting 21 years to 18 years. அது அந்த 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 ஓட்டு போடக்கூடிய வாக்களிக்கும் வயது 21லேருந்து 18 கொண்டு வந்து எந்த அமெண்ட்மெண்ட்னு கேட்டாங்க. 61வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்தியா இஸ் நாட் எ ஃபெடரேஷன் அட் ஆல். இந்தியா இஸ் நாட் எ ஃபெடரேஷன் அட் ஆல். இந்தியா முழுமையான கூட்டாட்சி அமைப்பு அல்ல என்று கூறியவர் KP முகர்ஜி அம்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வாஸ் டெலிட்டட் பை 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்? 44 அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை த ரைட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, சொத்து உரிமையை நீக்கப்பட்டதாமா. அடுத்த அசர்ஷன் ரீசன் கொடுத்துருக்காங்க. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டிபிஎஸ்பி சொல்கிறோம் இல்லையா? ஸோ டிபிஎஸ்பி ஆர் டிஸ்கிரைப்டு நோவல் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அக்கார்டிங் டு BR அம்பேத்கர் அப்படிங்கிறது சரிதான். டிபிஎஸ்பி ஆக்ட்ஸ் கைட்லைன்ஸ் ஃபார் தி ஸ்டேட், அதுவும் சரிதான். ரெண்டுமே கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். தமிழ்ல இருக்குது, அது கோத்ரூ பண்ணிக்கோங்க. Choose the correct answers. Fundamental rights have been described as எதுங்க எல்லாமே தான். Magna Carta, conscience of the Constitution, the soul of the Constitution, inspiration for all, inspiration from bills of rights, American constitutions. எல்லாத்துலேயும் தான் இந்த மனித உரிமைகள் பற்றி, அடிப்படை உரிமைகள் பற்றி கூறப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கள், ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக கேட்டாங்கல்ல, which of the following is the best implied in the passage? So Indian secularism does not recognize the importance of religion in public space. இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் படித்து பார்த்து ஆன்சர் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படிங்கிற ஸ்லோகன் வந்து யாருடையதுன்னு கேட்குறாங்க. இது ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் சொல்லப்பட்டது, அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஆரம்பத்தில் நம்ம படித்தோம், ஃப்ரெஞ்சோடைய மாடலை கொஞ்சம் எடுத்துக்குவோம், அமெரிக்கன் மாடலை கொஞ்சம் எடுத்துக்குவோம், அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் மாடல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். எத்தனை கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்லேருந்து ரிலேட்டடாக கேட்டு வச்சுருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு முகவரை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எது வந்து தவறானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தவறானவை ஒன்று மட்டும்தான் தவறானவை. எது? ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை சொன்னது வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீது எல்லாமே சரிதான். என்ன சரி? இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது, இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது, இந்திய அரசியல் சாசன கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னது எல்லாமே சரிதான். அடுத்த கேள்வி கேட்டால் திரும்ப எத்தனை கொஸ்டின் பாருங்கள். Consider the following statement. The Indian fundamental rights are absolute. The fundamental rights are enforceable. Which of the above statement are true? அப்படின்னா இந்தியன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அப்சல்யூட் அப்படிங்கிறது சரியில்லை, இதுதான் சரி அப்படிங்க. ரெண்டாவது மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தக்கூடியவை அப்படின்னு கொடுத்துருக்காங்களாமா. அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள், இது முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா? அந்த ஓட்டிங் ஏஜ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இல்லையா? 61வது அமெண்ட்மெண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ. த ஆர்டர் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் சீன் ப்ரீஹம்பிள். அது இப்போ ரீசெண்டாக இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். திரும்ப அந்த கொஷின்ஸ் வேறு இடத்துல
மீண்டும் கேட்கப்பட்ட கொஷின் தான் அது. டிபிஎஸ்பியை பற்றி கொடுத்தாங்க, டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் பாலிசி. சரிங்களா, இதை பேஸ் பண்ணி கேட்ட கொஷின். த டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃபார் டிபிஎஸ்பி வாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூட் அண்டர் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 35 அப்படி என்பது ராங் தான். இது இப்போ தான் கொண்டு வரப்பட்டது. எரிஸ் கான்ஸ்டியூஷன்ஸ் 1937 இன்ஸ்பயர்ட் டு மேக், இது சரி. அப்போது முதல்ல உள்ளது ராங்கு, செகண்டாவது வந்து கரெக்ட். தமிழில் வேணால் தமிழ்லையும் பார்த்துக்கோ. அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கையை நேரடி ஆதாரம் இந்திய அரசு சட்டம் 1935 வழங்கியது தவறு. 1937 ஆண்டு அயர்லாந்து அரசியலமைப்பின் வழிநடத்தும் கொள்கையை நீதிமன்றத்தில் நியாயப்படுத்த முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நீ பேப்பர்ஸ் மேகசின்ஸில் படித்து வச்சுருந்தா தான் ஆன்சரே கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஷின். விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எபோவ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இஸ் நாட் ட்ரூ? ஆமாம். ஸோ அடிப்படை கடமைகளை பற்றி கீழே காணப்படும் வாக்கியங்கள் எவை தவறானவை அப்படின்னா, இந்த ஸ்வன்சிங் கமிட்டி சஜஸ்டட் தி இன்கார்பரேஷன் ஆஃப் 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அது மட்டும் தான் தவறு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் அது சரிதான். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன்க்ளூட் 42nd அமெண்ட்மெண்ட், அது சரி. த ஆர் என்ஃபோர்ஸபிள் பை லா, இதெல்லாம் வந்து சரியானது. தவறானது எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்வன்சிங் கமிட்டி சொன்னது தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி சொல்லப்படவில்லை அப்படின்னு அர்த்தம். In which annual session of the Indian National Congress made historical Purna Swarajna லாகூரில், இப்போ தான் பார்த்தோம், லாகூரில் 1929 ஐஎன்சி அந்த உடைய மாநாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா. ஸோ கடைசியாக ஒரு கூற்றுகள் காரணங்கள் கேட்டிருக்காங்க. அப்படியே நீங்கள் வந்து அதை கோத்ரூ பண்ணி அதுக்கான சரியான விடையை கொடுத்துட்டு, ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா. கண்டினியூவாக வாட்ச் பண்ணிட்டுருங்க. அடுத்த கிளாஸில் மீட் பண்ணிக்கலாம்.